பல கோடி ஆண்டுகளுக்கு முன் நம் பூமி கிரகத்தில் முதலாக பேசப்பட்ட மொழி தமிழ். ஆதி தமிழர்களையும் அவர்களின் வரலாறுகளையும் இன்றைய தலைமுறையினர் கோவில் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் மூலமே தெரிந்து கொள்ள முடிகிறது. காட்சில்லா மற்றும் டிராகன் போன்ற பிரம்மாண்ட உயிரினங்களை கொண்டு பல வெளிநாட்டு திரைப்படங்கள் வந்திருந்தாலும் உலக சினிமா வரலாற்றில் இதுவரை யாருமே சொல்லப்படாத ஒரு உயிரினம் யாழி. இது பண்டைய தமிழர்களோடு வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. யாழியை பற்றி நற்றிணை, அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களிலும் கோவில் சிற்பங்களிலும் நம்மால் காண முடிகிறது. உலக சினிமாவில் முதல் முறையாக யாழியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் கஜானா. நாகமலை காட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாய் புதையுண்டு எவர் கண்களுக்கும் புலப்படாமல் இருக்கும் ஒரு பொக்கிஷத்தை அழிந்து போனதாக சொல்லப்படும் ராட்சச உயிரினமான யாழி இன்றும் அந்த காட்டில் பாதுகாத்து கொண்டிருப்பது நம்ப முடியாத உண்மை. வட்டிக்கு பதில் ஐயா குட்டியை கேட்டாரு. அசல கொடுத்த மீட்டுக்கோ. ஏ காளி, வீணா உள்ள போய் சாகாதீங்கடா. சார் அந்த பக்கம் மொபைல். ஏய் அங்க ஓடுறடா. என்னடா நீ உள்ள போய் சாக போறியா? போடா. அவங்க விட்டு சொல்றியா? அப்ப உள்ள போக சொல்றியா? ஐயோ என்ன பதில் சொல்றது? போடா. இனிமேல் காடே அவங்கள பாத்துக்கோ. போ. மாமா என்ன பிள்ளை கேட்குறேன்ல, சொல்லு மாமா. மாமா அங்கம்மா 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 அங்க அங்கம்மா அங்க ஐயோ போராடு தெரியல. அங்கம்மா அங்கம்மா அங்கம்மா
அகவா அகவா எங்க இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம். இங்க என்னமோ இருக்கு. வா போலாம். வேணாம் வா. நாகமலைக்கு வந்துட்டு நினைக்கிறேன். அங்கம்மா அங்க என்ன மாமா அங்க போய் நின்னுட்டு இருக்க? ஐயோ என்ன நடக்குது? நம்ம எங்க போகணும்னு தெரிஞ்சு போச்சு. நாகமலை. அங்க போனா தீர்வு கிடைச்சிடும். பாப்படா. நாகமலைனா அந்த புதையல் கதை சொல்லுவாங்களே அங்கேயே மாமா? இது கதை இல்ல அங்கம்மா, நெசந்த. எங்க தாத்தா நவாப்பு கிட்ட வேலை பார்த்தாரு. நவாப்பும் வெள்ளைக்காரங்களும் அந்த புதையல் எடுக்க ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க தாத்தா அப்படியே அந்த புதையல் இருக்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது எங்க இருக்கு மாமா? நாகமலையில பிள்ளை, ஆத்தோரத்துல ஒத்த மரம். அங்க போன யாருமே உசுரோட திரும்பினதில்லன்னு சொல்லுவாங்களே. ஊருக்குள்ள போனாலும் மானம் கெட்டு சாக போறோம். போற உசுறு புதையல் எடுக்கிற இடத்துல போட்டுமே. ஆனா புதையல் கிடைச்சிட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துருமில்ல. ஆறு பக்கத்துல ஒத்த மரம். அங்கம்மா நான் சொன்னேன்ல, ஆறு பக்கத்துல ஒத்த மரம். இந்த மரம் தான் இங்கதான் புதையல் இருக்கு. இங்கதான் இங்கதான்.